ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வெட்னரி ஃபேக்ட்ஸ். நான் உங்கள் ஆர் தியாகராஜன் பேசுகிறேன். நான் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது ஒரு நல்ல நாய்க்குட்டியை எப்படி தேர்ந்தெடுக்கிறது. ஒரு நல்ல நாய்க்குட்டியை தேர்ந்தெடுக்கிறது ஒரு கஷ்டமான விஷயம்தான். முதல்ல ஒரு பிரீடர் மட்டும் பார்த்து அவர் வச்சிருக்கிற குட்டியை மட்டும் தேர்ந்தெடுக்கக்கூடாது. ஏன்னா ஒரு பிரீடர் ஒரு சில இனங்களில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பார். அவர்கிட்ட ஒரு சில பிரீடர் குட்டிகள் மட்டும்தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட ப்ரீடர்ஸை பார்க்கணும். நிறைய இனங்களில் இருக்கிற குட்டிகளை நீங்கள் பார்த்து வாங்கலாம். அதனால் ஒரு ப்ரீடர்லேயும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் 2-3 ப்ரீடர் 4-5 ப்ரீடர் வச்சுருக்க குட்டிகளை போய் தேடி அலைஞ்சு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது குட்டிகளில் இந்த குட்டியை தான் இப்போ வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த குட்டியோட தாய் தந்தை எங்கே இருக்குன்னு பார்த்து அதை வளர்க்குறவங்கள்ட்ட அதோட பிஹேவியர் எப்படி இருக்குது, உடல் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். முக்கியமாக அது ஈஸியாக ட்ரெயின் பண்ண முடிஞ்சிச்சா, சுறுசுறுப்பாக இருக்குமா வீட்டில், அது எது கெட்ட பழக்கங்கள் இருக்கா, அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அதுக்கு கேட்டு ஓனர்கிட்ட கேட்டு எது கெட்ட பழக்கங்கள் இருந்ததுன்னா அது குட்டிகளுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அது மாதிரி குட்டிகளை நீங்கள் வாங்க வேண்டாம். இவ்வளோத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல குட்டியை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அந்த குட்டியோட உடல் அமைப்பையும் சுறுசுறுப்பையும் பார்க்கணும். எப்பவுமே ஒரு குட்டிகள் எல்லாருமே ஒரு பயந்த சுபாவத்துடன் வெக்க சுபாவத்துடன் புதிதாக ஆள் வந்தால் ஓடி ஒளிஞ்சிக்கும். ஆனால் ஒரு சில குட்டிகள் ரொம்ப போல்டாக யாராவது புதுசாக வந்திருக்காங்கன்ட்டு வந்து கிட்டக்க வந்து ஆர்வமாக பார்த்து நக்கும். அது மாதிரி போல்டான குட்டிகளை வாங்குறது நல்லது. ஏன்னா ஃபியூச்சரில் அது நிச்சயமாக உங்களோட நல்லா பழகும். அந்த குட்டிகளை வாங்கி அது கண்ணு நல்லா இருக்கான்னு பார்க்கணும். காது ஓரத்தில் முடிகள் கொட்டாமல் இருக்கான்னு பார்க்கணும். மூக்கில் ஈரப்பதம் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா ரொம்ப அந்த கருப்பான அந்த மூக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா அது உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். இப்போ அதில் ஈரப்பதம் நன்றாக இருக்கிறதான்னு பார்க்கணும். வாயெல்லாம் திறந்து பார்த்து அது உள்ள பற்கள் நன்றாக இருக்கிறதா, நாக்கு நன்றாக இருக்கிறதான்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நடக்க விட்டு அது கால்கள் எப்படி பெண்டாக இருக்கா, நல்லா நேராக நடக்குதா, அதோட கெயிட்டை பார்க்கணும். கெயிட்டுனா அதோட நடையை பார்க்கணும். நொண்டுதா, இதெல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த நாய்கள் நல்லா உங்கள்கிட்ட சுறுசுறுப்பாக இருக்கா, அது முக்கியமாக பார்க்கணும் நாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நாய்கள் வந்து பிறக்கும்போதே உம்பளைக்கல் ஹரணியோட பிறக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். அதனால் தொப்புள் பகுதியில் வீக்காக இருக்காங்கிறத பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இந்த நாய்க்குட்டிகள் இருக்கிறத இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க, ஆனால் எல்லா விதத்துலையும் ஒத்து போகுது, ஆனால் அது வந்து ஒரு வயிறு உப்புசத்தோடு இருக்குது அப்படின்னாக்க அது வயிற்றுல பூச்சி இருக்குதுன்னு அர்த்தம். கொக்கி புழுவோ உருண்டை புழுக்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் அந்த மாதிரி குட்டிகளை உடனே அவசரப்பட்டு வாங்கிடாதீங்க. அதை கொள்றதுக்கான பூச்சிகளை கொள்றதுக்கான பூச்சிக்கொல்லி மருந்தை கொடுக்க சொல்லிட்டு நான் 1 மாதம் கழிச்சு வாங்கிக்கிறேன், அது வரைக்கும் வேறு யார்கிட்டையும் நீங்கள் கொடுத்துறாதீங்க அப்படின்னு நீங்கள் ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். அவசரப்பட்டு நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் பூச்சிக்கு மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி அது இறந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் நஷ்டம் அடையறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த குட்டியில் உங்களுக்கு பிடிச்சிருக்க குட்டி ஆனால் பாட்பெல்லி அப்பியரன்ஸோடு இருக்குன்னா அதை நீங்கள் ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு அதுக்கு டிவார்மிங் கொடுங்க, பூச்சிக்கொல்லி மருந்தை கொடுத்து 1 மாதம் கழிச்சு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு போகலாம். நன்றி, வணக்கம்.